come here. He's expected to meet all of you. வரலாம் வரலாம். அதாவது ஒரு குடும்பத்துல வந்து பிள்ளைகள் வந்து வெளியில ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த பிள்ளைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்க வேண்டிய கடமை வந்து தாய்க்கு உண்டு இல்லையா? அது மாதிரி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் எங்க எல்லாருக்கும் தாய் போன்றவர். அப்போ இந்த பிள்ளைகள் வந்து தமிழ்நாட்டை விட்டுட்டு இங்க பாண்டிச்சேரியில் வந்து தங்கி இருக்கும்போது அந்த பிள்ளைகளை பார்க்கறதுக்கு நிச்சயமா வருவார், ஒரு தாய் போல வருவார். ஏன் தமிழ்நாடு விட்டு பாண்டிச்சேரி அங்க அங்கதான் வந்து அந்த மெட்ராஸ் சிட்டில அரசியல் வெயில் அதிகமா இருக்குது, கொஞ்சம் குளுமையா இருக்குல்ல, இங்க வந்துருக்கிறோம். வெற்றி பெற்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் வருவாங்களா சார்? வெற்றி பெற்ற அனைத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் வருவாங்க. எல்லாரும் ஒத்துமையா இருக்காங்களா சார்? ஒத்துமை தான் இங்க வந்துக்கிறோம். 25 பேர் தான் இங்க இருக்காங்க, மொத்தம் 47 பேர் வெற்றி பெற்றாங்க. வரலையே, சொச்சம் பேர் வரலையே. இல்ல நாங்களே இங்க 45 ரூம் போட்டுருங்க. ரூம் போடுறீங்க, எம்எல்ஏ கணக்கு தெரியல, கணக்கு தெரியல. தமிழக ஆளுநர் எடுத்துட்டு இருக்க நடவடிக்கைகள் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க? சரியான நடவடிக்கை. தமிழக ஆளுநர் அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்ற நடவடிக்கைகள் என்பது சரியானது. அதை நீங்க அவங்க கிட்ட அப்புறம் இங்கிலீஷ் சொல்றியா? அதாவது 118 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு இருக்கணும். அப்போ வந்து விஜய் போயிட்டு வந்து எனக்கு வந்து அந்த மெஜாரிட்டி இருக்குதுன்னு சொல்றாரு. அவர் வந்து 108 இடத்துல தான் ஜெயிச்சுக்கிறாரு. ஒரு 2 தொகுதியில அவரு ஒரே ஆள் ஜெயிச்சுக்கிறாரு. அப்படி பார்த்தா ஒன்னு வந்து மைனஸ் ஆயிடும், மீதி வந்து 107 தான். அப்போ கவர்னர் என்ன கேட்கறாரு, 107 வச்சு கரெக்டா நீங்க 107 தானே இருக்கிறீங்க, நான் எப்படி உங்களை வந்து உங்களுக்கு எப்படி மெஜாரிட்டி இருக்குதுன்னு நான் இது பண்ண முடியும்னு கேட்கறாரு. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா காங்கிரஸ் 5 பேர் வராங்கன்றாரு. எல்லாம் சேர்த்தா 112 தானே வருது, 118 வரலீங்களே அப்படின்றாரு. 118 வந்து நிரூபிக்க வேண்டியது யாரு ஆட்சி அமைக்க அந்த வந்து கோரிக்கை வைக்கிறாங்களோ அவங்களுடைய கடமை. இப்ப கவர்னர் வந்து திடீர்னு வந்து ஒருத்தவங்க வந்து நீ போய் ஆட்சி அமைன்னு சொல்ல முடியாது. அவரு முதல்ல திருப்தி படணும். 118 எம்எல்ஏ விட்டுக்கிறாங்க, அப்ப அந்த 118 எம்எல்ஏ வந்து பாக்குறதுக்கு வந்து அவர் வந்து நேரடியாகவும் பார்க்கலாம், இல்ல வந்து அந்த 118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கடிதத்தை காட்டினாலும் அதை அவரு கவர்னர் ஏத்துக்கலாம். முதல்ல அவரு திருப்தி படணும் மனசுல. அப்ப திருப்தி பட முடியாத ஒரு சூழ்நிலையில இவரை வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு அவர் வந்து இது பண்ண முடியாது. அப்படி பண்ணா கவர்னருடைய செயல்பாடு வந்து சந்தேகத்துக்குரியதா ஆயிடும். அதனால வந்து கவர்னர் தற்போது எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கையும் சரியான நடவடிக்கை, இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி சரியான ஒன்று, சரியான பாதையில் தான் கவர்னருடைய நடவடிக்கை. இப்போ 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 உதாரணத்துக்கு வந்து விஜய் வந்து ஒரு 75 இடத்துல ஜெயிச்சுக்கிறாரு, சரிதான்ல? டிஎம்கே ஒரு 65 இடத்துல ஜெயிச்சுக்குது. அதிமுக நாங்க ஒரு 60 இடத்துல ஜெயிச்சுக்கிறோம். விஜய் போயிட்டு எனக்கு தான் நான் தான் வந்து சிங்கிள் மெஜாரிட்டி, எனக்கு நீங்க ஆட்சி அமைக்க கொடுன்னு சொன்னா கொடுக்கலாம். அது வந்து சும்மா ஒரு கேலியா இருக்கும். ஏன்னா இன்னும் ஒரு 2-3 நாள்ல நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்க்கணும்னு அவர் வந்து நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி தன்னை திருப்திப்படுத்தணும். நீங்க நான் இங்க வந்து நீங்க உங்ககிட்ட 118 எம்எல்ஏ இருக்கிறாங்களா, ஏதாவது ஒண்ணு காட்டுங்கன்ற தப்பு இல்லையா அது? நீங்க ஒரு மூத்த சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிறீங்க, மெஜாரிட்டி வந்து சட்டமன்ற அவையில தான் வந்து மெஜாரிட்டி நிரூபிக்கப்படணும். இது ஆளுநருக்கு வந்து நிரூபிக்க கூடாதுன்றது இல்ல. அசம்பிளி நடக்கும் போது கட் மோஷன் கொண்டு வரதோ, இல்ல மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணதோ, இல்ல வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரதோ, இல்ல நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது வந்து வாக்கெடுப்பு எடுப்பதோ சட்டமன்றத்துக்கு உரிமை அது. ஆனா நீங்க ஆட்சி அமைக்கும் போது, நீங்க ஆட்சி அமைக்கிற உரிமை கேட்கும் போது கவர்னர் அதை கேட்கலாம், உங்களுக்கு என்ன மெஜாரிட்டி இருக்குன்னு கேட்கலாம். இப்போ 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 உதாரணத்துக்கு வந்து ஒரு 75 எம்எல்ஏ ஜெயிச்ச ஒரு கட்சி போயிட்டு வந்து நான் ஆட்சி அமைக்க போறேன்னா அவர் கேட்பாரு, எப்படி 75 எம்எல்ஏ வச்சு நீங்க ஆட்சி அமைக்கிறீங்க? அதே நிலைப்பாடு தானே இப்ப அதிமுக வந்து, யாரா இருந்தாலும் அதே நிலைப்பாடு தான். அதே நிலைப்பாடு தானே வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான கோரிக்கை வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாயிருக்கு. ஆட்சி அமைக்கிற கோரிக்கை நாங்க வைக்கிறோம்னா எங்களுக்கு வந்து ஆதரவு கடிதத்தோட போவோம். 118 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு இல்லாம எடப்பாடியார் அங்க போக மாட்டாரு. எங்க போக மாட்டாரு? கவர்னர். அது வேற விஷயம். விஜயை கொடுக்கலாம், அதுக்கு நான் யாரு ஆதரவு கொடுப்பாருன்றீங்க? யாருடைய ஆதரவு இருந்தா போக போறாரு. இல்ல அது வந்து எங்களுக்கு தெரியலப்பா. அதிசயம் நடக்கலாம். அதாவது ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் 1968 பேரறிஞர் அண்ணாவால துரத்தடிக்கப்பட்ட காங்கிரஸ் 32 கிட்டத்தட்ட வந்து 58 ஆண்டு காலத்துக்கு பிறகு ஆட்சியினுடைய சுகத்துக்கு தன்மானத்தை விட்டுட்டு எதிர் அணியில போட்டியிட்ட போதிலும் ஸ்டாலினுக்கு துரோகத்தை செஞ்சுட்டு நீங்க வந்து விஜய் பின்னாடி ஓடுறீங்க. அப்போ காங்கிரஸ் நடவடிக்கை சரியானதா? அப்ப காங்கிரஸ் வந்து ஒரு தேசிய கட்சி. காங்கிரஸ்
பல்வேறு நிலைப்பாடுகளை ஒரே டைம்ல எடுக்கிறீங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் வீட்டுக்கு அமைச்சிட்டு கேரளால வரீங்க. இங்க வந்து என்ன பண்றீங்கன்னா அதே அதே கம்யூனிஸ்ட் வந்து நீங்க வந்து நாங்க அங்க போயிட்டோம் வாங்கன்னு சொல்லிட்டு ஆதரவு வந்து அங்க போய் உட்காந்து கேட்டுக்கிறீங்க. இதுக்கு வந்து காங்கிரஸ் வந்து புரோக்கர் வேலை செய்யுது. விஜய் முதலமைச்சராக வருவதற்கு காங்கிரஸ் கட்சி அந்த அதிகார பதவி வெறிக்காக புரோக்கர் வேலை செய்யுது. கேவலமான புரோக்கர் வேலை. பேரறிஞர் அண்ணா அவர்களால தமிழகத்துல 58 ஆண்டுகளுக்கு முன்பு துரத்தி அடிக்கப்பட்ட இந்த காங்கிரஸ் பதவி வெறிக்காக தன்னுடைய நிலை மறந்து கேவலமான செயல்பாடுகளில் ஈடுபடுது. அதை வந்து திராவிட இயக்கங்கள் நிச்சயமா நாங்க முறியடிப்போம். Sir, why AIADMK MLAs in Puducherry? சிட்டில வந்து ஹாட் வெயில் Sir, here also hot, here also வந்து sweating. கொஞ்சம் கூலிங்கா இருக்குது. பாண்டிச்சேரி So here also heat, here also sweating. Here also heat. Here also heat, here also நோ sweating. மேடம் அங்க வந்து 3 டிகிரி வெயில் அதிகம் இங்க வந்து Sir, குறைவு. EPS பாருங்க sir. இங்க வந்து ஃப்ரீயா நின்னு பேசலாம். EPS sir. அங்க பேச முடியாது. மெட்ராஸ் சிட்டில பேச முடியாது. ஃப்ரீயா பேச முடியாது. வெயில் அதிகம் உப்புறம் அடிக்கும். Sir, EPS sir is also coming. Why sir? Why is EPS sir also coming here? எடப்பாடி பழனிசாமி இங்க ஏன் வராரான்னு கேக்குறாங்க. இப்போ உங்க பேர் என்ன? நேம் Kritika, கிருத்திகா. யுவர் பிளேஸ் Delhi. டெல்லி. டெல்லில இருந்து பாண்டிச்சேரி வந்துட்டீங்க. 3 நாள் நீங்க போலன்னா அம்மா கேட்பாங்க உங்களை எங்க போய்க்கிறீங்கன்னு. யுவர் மதர் கால் எங்க இருக்கிறேன்னு கேட்பாங்களே அது தாய் பண்பாடு. அந்த மாதிரி எங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வந்து எடப்பாடியாருக்கு நாங்க பிள்ளைகள். அவர் வந்து கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் அம்மா தாய். அந்த தாய் வந்து அக்கறை இருக்கும். அதனால இங்க வந்து He பார்க்க called you, that is why you came. Unconstitutional that the single largest party is not being offered to form the government. It's unconstitutional. சார் சில விஷயங்கள் தான் என்னால சொல்ல முடியும். சில விஷயத்துல சொல்ல முடியாது. ஏன்னா அரசியல் என்பது டைம் டு டைம் மணி டு மணி அதே மாதிரி நிமிஷம் டு நிமிஷம் மாறின்னு வருது. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு மாதிரி வந்து அரசியல் சூழல் மாறும்போது நாங்களாம் பதில் சொல்ல முடியாது. அதெல்லாம் வந்து கழகத்துடைய பொய்யா இருக்கு. Sir, one last. பேசலையே நான் திமுக சப்போர்ட் பண்ணி பேசலையே. இல்ல அவரு அதாவது வந்து மக்கள் வந்து யாரை தேர்ந்தெடுக்கணும் ஆட்சியில உட்கார வைக்கணும்ன்ற ஒரு பண்பாடு இருக்குது. அந்த பண்பாடை வந்து ஒரு சில மாயைகள் வந்து மறைக்கும் போது அந்த வருத்தங்கள் வரதான் செய்யும். இப்ப ஸ்டாலின் வந்து வெற்றி வாய்ப்பு இருந்த போது என்கிட்டயே சொன்னார் எடப்பாடியார் அவர் எவ்வளவு பெரிய லீடரு அவரெல்லாம் ஜனங்க தோக்கடிச்சு தப்பு அப்படிலாம் இருக்கக்கூடாது. அது சொல்லி பாருங்க. All the blame will come to the AIADMK. ப்ளீஸ் சார் நீங்க ஒண்ணு நான் இங்கிலீஷ் உங்களுக்கு வந்து கத்துக்கிறேன். இல்ல நீங்க தமிழ் கத்துக்கணும் என்கிட்ட பேசணும். I ask in English, you reply in Tamil. ஓகே தமிழ். Sir, one last question. Speculations are also there that you are here to ensure 2/3 majority, so a split can happen and support to Vijay can be given. இரண்டில் ஒரு பங்கு Vijay supporting government formation. நோ இங்க பாருங்க விஜய் வந்து 118 majority seats Correct. but 107 100%ல 50% voters vote போடல 35% தான் 65% people விஜய் against voters. எப்படி நீங்க வந்து அவருக்கு வந்து மக்கள் வந்து மெஜாரிட்டி கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க பாத்தீங்களா? 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.